இவ்வளவு சொல்லிட்டீங்களே, கேப்டன் யாரு பாலானா? அத சொல்லுங்க பாலானா. ரியான் பராக் வந்து அதுதான் சொல்லியிருந்தேன். ரியான் பராக் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கேப்டன் கொடுக்குறாங்கன்னா அதை நான் ஏற்றுப்பா, அது பிரச்சனை கிடையாது. பட் ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், அவரோட ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இவரை போட்டால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்காது. இது வந்து மோஸ்ட்லி எல்லாம் வந்து ஒரு கெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா துருவ் ஜுரல் கொடுத்தா வந்து நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு யங் டேலண்ட் வேற. எல்லாரும் ஜடேஜான்னு சொல்லுவாங்க. ஜடேஜா கொடுக்கறது பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 இயர்ஸ் தான் வந்து விளாடுவார்னா ஐபிஎல்னா அவருக்கு கேப்டன் கொடுப்பாங்களாங்கிறது டவுட் தான். கொஞ்சம் அவர் மேலே ப்ரெஷர் வந்து விழுந்துடும். ஆல்ரெடி வேற டீமுக்கு வேற வராரு. ஸோ கேப்டன்சி எடுத்தோடனே கொடுத்துட்டோம்னா அந்த ஒரு அவ்வளோ ப்ரெஷர் நம்ம வந்து போட வேணாம். துருவ் ஜுரல் ஒரு யங் டேலண்ட். அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்லேயே ஒரு நாள் டிராவல் பண்ணாரு. ஸோ அப்படியே வந்து அவருக்கே வந்து போகலாம். சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் கேப்டன். அவருக்கு அடுத்து ஒரு விக்கெட் கீப்பர் கேப்டனா துருவ் ஜுரல் போனாங்கன்னா பெட்டரா இருக்கும். கண்டிப்பா ஒரு நல்ல ஐடியாவை சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு என்னமோ தோணுது ஜட்டு தான் கொடுப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனா நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் செம்மையா இருந்துச்சு போலானா. விக்கெட் கீப்பர் பேட்டர் அப்படியே சாம்சன்ல இருந்து ஜுரலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜடேஜா இங்க இருக்கும்போது டிராஃபி அடிச்சாங்க. இந்த வாட்டி நடக்குமா? நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். இந்த ரேட்டிங் எவ்வளவு கொடுக்க போறீங்க? உங்களோட ரேட்டிங்க சொல்லுங்க போலானா. ஏன் டெஃபினட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 10/8 வந்து நான் கொடுப்பேன். ஏன்னா நல்ல ஒரு சாலிட் ஸ்குவாடா இருக்காங்க. அந்த ஒரு பிளே ஆஃபுக்கு வர்றதுக்கு தகுதி இருக்கு. காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து செட் ஆயிடுச்சுன்னா